உன் கரத்திலிருந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை வைக்கிறேன். இனி எந்தெந்த காரியத்துக்கென்று வண்டல்களின் வழியே நடத்தப்பட்டாயோ, இனி அதே பகுதியில் தடாகத்தின் வழியாக, அபரிமிதத்தின் வழியாக, மேன்மையாய் உன்னதங்களில் வாசம் பண்ணத்தக்கதாய் அதே பகுதியில் நீ உயர்த்தப்படுவாய். இனி அந்த வண்டல்களை நீ ருசிப்பதில்லை, குடிக்க நான் விடுகிறதில்லை. அந்த காலம், அந்த வேலை முடிந்தது. இனி ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நீ பவனி வருவாய். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியானத்தில் நன்மையினால் உன்னை முடிசூட்டுவேன். மனமகிழ்ச்சி நாளிலே நீ சாட்சி பகரத்தக்கதாய் உனக்கு நான் சூழ்நிலைகளை மாற செய்கிறேன். உன்னை உண்மையுள்ளவன் என்று நான் காண்கின்றேன். அதற்கேற்ற பரிபூர்ணத்தின் வழியிலே நீ நடத்துவேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நினையாத இடத்திலும் ஒத்தாசை வரும். நிகழ்விடாமல் கரங்களை திடப்படுத்திக்கொள். உன் கிரைகளுக்கு ஏற்ற பலன் வருகிறது. நீ விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நான். உனக்குள்ள கொஞ்ச பலம் இன்னும் பெருகும். நீ பலவீன் என்று நினையாதே. என் பலத்தால் உன்னை இடைகட்டி இருக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபம் விளங்கும். உன் பாளையம் பெரிய விதத்தில் கம்பீர சத்தம் ஒலிக்கும். அழுது புலம்பின் அதே பாளையம் வெறுமையிலும் வறுமையிலும் நோயிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வியாகுலத்திலும் கடந்து சென்ற அதே பாளையம் இனி சுடரொளி பட்டயமாய் உன் வீட்டை சுற்றிலும் என் தூதர்கள் இருப்பார்கள். உன் கொம்புகள் உயர்த்தப்படும். கூடாரத்தில் கம்பீர சத்தம் ஒலிக்கும். துஷ்டனி வழியை பிரவேசிப்பில்லை. உன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போனான். உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொறுத்து நிறைவேற்று. பெரிய காரியங்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.